ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். எனக்கு ரொம்ப அழகான வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஒரு 2 days vlog மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய crocodile பேங்க் வந்து இருக்கோம், முதலைகள் பண்ணை. ஸோ உங்களை எத்தனை பேர் போய் பார்த்துருக்கீங்க? விவான் குட்டிக்கு crocodile கார்ட்டூன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்கு அந்த லைவாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக கூட்டி போயிருந்தோம். ஸோ வைல்ட் அனிமல்ஸ்லாம் வந்து பார்க்குறப்போ குழந்தைங்க வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க இல்லையா? நம்ம டிவியில் ஒரு கார்ட்டூன் வெர்ஷனில் ஒரு விஷயம் பார்க்குறப்போ அதை நேராகவே காட்டுறப்போ வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி தான் விவானுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துட்டு அதே மாதிரி பயங்கரமாக இருந்துருக்கு பார்க்கறதுக்கு பக்கத்தில் இந்த முதலையெல்லாம். ஸோ நீங்கள் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு crocodile பேங்க் போயிருக்கீங்களா? ஸோ உங்கள் கிட்ஸோட வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி காட்டுறப்போ ரொம்ப பயமாக இருந்தது. தூரம் நின்று காட்டுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு சின்ன பிளேஸ் தான், வண்டலூர் ஜூ அளவுக்கு பெருசு கிடையாது. பட் நீங்கள் லைவாக வந்து இந்த மாதிரி அழகாக அது ஸ்விம் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுலாம் வந்து குழந்தைங்கிட்ட காட்டலாம். ஸோ அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். crocodile பயமுடுத்துறியா? எப்படி அதானே பார்த்தேன், சிரிச்சு ஐயோ குழந்தை வளர்ந்துட்டா ரொம்ப நேரம் தூக்கி வச்சுக்க முடியாது, கை வலிக்கும்ல. இந்த மாதிரி பக்கியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதே மாதிரி அழகாக நீங்கள் குழந்தை உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் பார்க்குக்கோ இந்த மாதிரி பிளேசஸ் போகிறப்ப தள்ளிட்டே போகலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா லவ் லேப்பில் இருக்கக்கூடிய டூட்டி ஃப்ரூட்டி பக்கிங்க ரொம்ப நல்லாயிருக்கும். 360 டிகிரிஸ்க்கு உங்கள் வீல் ரொட்டேட் ஆகும், நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெவி டியூட்டி வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக தள்ளிட்டு போகலாம். இப்போ நம்ம வெளியில் போகிறோம், டக்குன்னு தூக்கிட்டு போகிறதுக்கு லைட் வெயிட்டாக ஒரு பகி வேணும் அப்படின்னா இதுதான் பெஸ்ட்டான ஒரு பகின்னு சொல்லுவேன். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ உங்கள் கிட்ஸ் கூட தள்ளிட்டு போகலாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 300 வெயில் வந்து நம்ம திருச்சிக்கு வந்து கொரியர் பண்ணுறோங்க. ஒரு கல்யாணத்துக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்காக நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து வெயிலும் ஆர்டர் எடுக்கணும்னு தெரியும் இல்லையா? அதனால் குட்டி வெயில் வந்து ஒரு 300 வெயில் நம்ம திருச்சிக்கு வந்து இப்போ அமுச்சுட்ருக்கோம். ஸோ இது வந்து கொரியர் போட்டுட்டு அடுத்தது வந்து ஒரு 101 வெயில் வந்து நான் இன்றைக்கி குமரர் குன்றம் குரோம்பேட்டை கூட கோயிலில் வந்து தானம் பண்ண போகிறோங்க. இது வந்து வேண்டுதல், எனக்கான வேண்டுதல் கிடையாது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ 4 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, பாம்பேயில் இருக்காங்க. அவங்களால பக்கத்தில் வந்து முருகர் கோயில் இல்லை, எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் கோவில் இருக்குது, நான் உங்களுக்காக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் ரொம்ப புண்ணியம். ஸோ செவ்வாய்க்கிழமை நேற்று வந்து பார்த்திங்கன்னா குமரகுன்றம் கோயில் போயிட்டு ஒரு 101 வெயில் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு அந்த சிஸ்டருக்கு வந்து நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு சொல்லி எல்லோரும் ப்ளெஸ் பண்ணாங்க. சுவாமிக்கிட்ட வந்து அர்ச்சனை பண்ணி நம்ம அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றியாச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல் தானம் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ப்ரொஃபஷனல் லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் அதனால நிறைய வேல் வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். என்னோடய குக்கீஸ் ஒரு பாக்ஸ் கூடமே நான் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட வேல் ஆர்டர் பண்ணி தானம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நம்ம வந்து சிஸ்டர் பார்த்திங்கன்னா இப்போ அவங்களால அங்கே பண்ண முடியாது, செகண்ட் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாம்பேயில் சுற்றி வந்து முருகர் கோயில் எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியல, நாங்கள் கொஞ்சம் புதுசாக இருக்கோம்னு சொன்னதால் நம்ம வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்கிறப்ப எதுக்கு கவலைப்படுறீங்கன்னு அவங்க பேரில் எல்லாருக்கும் தானம் பண்ணுற சொல்லி எல்லாத்தையும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. உங்களில் எத்தனை பேர் வந்து வெயில் மாறல் படிக்கிறீங்க? வெயில் மாறல் படிக்க ஆரம்பிக்கிறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸியாக நடக்க வேண்டிய காரியமே கிடையாதுங்க. அவ்வளோ தடங்கள் வருமா, நம்மளுக்கு அதை படிக்கிறப்ப உடம்புல வந்து அவ்வளோ ஒரு எனர்ஜி கொடுக்கும். பட் நிறைய தடங்கள் வரும், உங்களை படிக்கவே விட மாட்டேன். சுச்சுவேஷன் வந்து நம்மளை அவ்வளோ வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டே இருக்குமா. அதையும் தாண்டி நம்ம வந்து அதை படிக்க ஆரம்பிக்கிறப்போ நிறைய மாற்றங்கள், நிறைய திருப்பங்கள் வந்து லைஃப்பில் பார்க்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் இதுவரையும் படித்தது கிடையாது. அதே மாதிரி வேல் வந்து வீட்டில் வைக்கலாமா, ரொம்ப பக்தியாக இருக்கணுமா, ரொம்ப வந்து பார்த்து பண்ணணுமா, நிறைய பேர் கேட்குறீங்க. நான் பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டில் எல்லா இடத்துலையும் நான் வேல் வச்சுருக்கேன். பூஜை ரூமில் இருக்குது, என்னோடய பீரோவில் இருக்குது, ரேவந்தோட ஸ்டடி ரூமில் வச்சுருக்கேன், என்னோடய ஹேண்ட்பேக்கில் எப்பவுமே ஒரு வேல் இருக்கும். ஸோ வேலுண்டு வினை இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் வந்து எப்படின்னா ஒரு துணையாக எப்போவுமே என் கையில் எடுத்துகிட்டு போவேன். அதனால் ரொம்பலாம் நான் வந்து ரொம்ப வந்து பக்தியாக பயமாக அப்படி சுத்தமாக அப்படி இருக்கணுமோன்னு நினைக்கல. நான் ரெகுலராக எப்படி சுவாமிக்கு விளக்கேற்றணும் அந்த மாதிரி தான் விளக்கேற்றுறேன், அதே மாதிரி தான் இருக்கேன். தவிர்த்து இதுக்காக ஸ்பெஷலாலாம் ஒன்றும் வந்து நான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது கிடையாதுங்க. ஸோ நம்பிக்கை தான் எல்லாமே. எண்ட் ஆஃப் த டே நம்பிக்கை இல்லைன்னா எதுவுமே நம்மளுக்கு வந்து சரியாக படாது, அதெல்லாம் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வாங்க நம்ம எல்லாத்தையும் வந்து பேக்கில் நான் பிரிச்சுட்டேன். ஏன்னா பாக்ஸ் வந்து நம்ம அங்கே வந்து பிரித்து கொடுக்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி பாக்ஸ்லேருந்து 101 வேலை அழகாக எடுத்துகிட்டு பேக்கில் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். நல்லா தலை குளிச்சாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 4 o'clock இருக்குங்க. இப்போ போனோன்னா கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நிறைய பேர் கோவிலுக்கு வருவாங்க. அவங்க மனசில் ஏதோ ஒரு வேண்டுதல், ஏதோ ஒரு அந்த கஷ்டத்தோட, ஏதோ ஒரு குறையோடு வருவாங்க. அப்போது சுவாமி தரிசனம் பார்த்து வரவங்க கையில் நம்ம வேல் கொடுக்குறப்போ கடவுளே ஏதோ பதில் சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி அவங்க கொடுக்குற வாழ்த்து வந்து
நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு நம்ம அந்த டிவோட்டிக்கிட்டையுமே இந்த மாதிரி சிஸ்டர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொல்லி தான் கொடுக்குறப்போ ஸோ எப்போவுமே சொல்லுவேன் குரூப் ப்ரேயர்ஸ் நம்மளுக்காக நம்ம ப்ரே பண்ணதை விட நம்மளுக்காக மற்றவங்க ப்ரே பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதில் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தரும் வந்து ப்ரே பண்ணுறப்போ இன்னும் கூட பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பவர் கூட்டிகிட்டே போகும். இது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். நான் மாசமாக இருந்தப்பவும் சரி, என் மாமியாருக்கு ஆப்ரேஷன்றப்போ சரி, நான் நிறைய பேர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணது குரூப் ப்ரேயர்ஸ் பண்ணிக்கோங்க, எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, எனக்காக வேண்டிக்கோங்க தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து யாரோ நம்ம முகம் தெரியாத ஒரு ஆள் நம்மளுக்காக வேண்டுறப்போ அது உண்மையிலே சொல்கிறோம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து போய் சேருவோம். ஸோ சுவாமிக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச கலரில் வந்து பூ வாங்கிட்டு அதனால் சுவாமி கிட்ட வந்து அவங்க பேரை சொல்லி பூ சாத்திட்டு இந்த வெயிலெல்லாம் வந்து நம்ம சுவாமி காலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி அழகாக வந்து நமக்கு தரிசனம் கொடுத்தாச்சு. படிக்கட்டு ஏறணும். எனக்கு வந்து குமரகுன்றம் நான் போய் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 வருஷம் இருக்குங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் போனேன். அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன். ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான வைப் இருக்கும். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் சுவாமி பார்த்துட்டு நிறைய படிகள் இருக்கும். ஸோ படி ஏறிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பி அந்த படியில் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மனசு எந்த அலைப்பாயாமல் எதுவும் பற்றியுமே யோசிக்காமல் கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ப்ரே பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. வேறு எந்த மெடிடேஷனுமே தேவையில்லைன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். ஸோ இங்கேயே ஒரு பெரிய வேல் வச்சுருக்காங்க. அது வந்து படிப்பிரார்த்தனைன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து உப்பு எல்லாம் கொட்டி விளக்கெல்லாம் வச்சு ஏற்றுறாங்க. நீங்கள் வந்து குரோம்பேட்டை சுற்றி இருக்கீங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். போனதுலாம் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க, ரொம்ப பாசிட்டிவ் ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ படிக்கட்டு ஏறி நம்ம மேலே உச்சியில் வந்து முருகர் உட்காந்துருக்காரு, அவர் போய் பார்த்துட்டு வேலெல்லாம் அவர்கிட்ட காலில் வச்சுட்டு வந்துடலாம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், வேலை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேண்டுதல் வைக்கணுமா, இல்லை வேண்டுதல் வச்சு நிறைவேறதுக்கப்புறம் வேல் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறாங்க. ரெண்டுமே பண்ணலாம், உங்களுக்கு எப்படி முடியுதோ. இல்லை நான் முதல்ல வேல் கொடுத்துற மனசில் குறை இருக்குது, நான் வேல் கொடுத்துறேன் கண்டிப்பாக கடவுள் நிறைவேற்ற நினச்சிங்கனாலும் பண்ணலாம். இல்லை கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்குதுன்னா கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் நான் வேண்டிக்கிட்டேன்னு சொன்னாலும் பண்ணலாம். உங்களோட இஷ்டம்னா அதில் வந்து ஒன்றுமே கம்பல்ஷன் கிடையாது. ஸோ படி ஏறி வரதுக்குள்ளே மூச்சு வாங்கிடுச்சு, ரொம்ப நாள் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அப்படி எப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ மேல்படி ஏறி சன்னிதானத்துக்குள்ளே போயாச்சு. இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாது. ஸோ பார்த்து சுவாமியை பார்த்து நம்ம வந்து பூஜைலாம் முடித்து அங்கே வச்சு நான் திருப்பி வந்து பேக் வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் பூஜை எல்லாம் அந்த சுவாமிகிட்ட வச்சு எடுத்துகிட்டு கீழே வந்து படிக்கட்டு இறங்கி இந்த இடத்துல நின்று கொடுத்தோன்னா எல்லோரும் சுவாமியை பார்த்துட்டு வருவாங்க. அவங்க மனசில் வேண்டுதலை சுவாமிகிட்ட வச்சுட்டு வரப்போ கையில் கொடுக்குறச்சு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆறுதலாக ஏதாவது ஒரு ஆன்சர் கொடுக்குற மாதிரியோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு பதில் மாதிரி இருக்கும். அப்போது டக்குன்னு பாருங்கள், அவங்க வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ வேலா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க. ஒரு 2-3 சிஸ்டர்ஸ் வந்து அழுதுட்டாங்க, நான் ரொம்ப கஷ்டத்தோடு போனேங்க, எனக்கு முருகரே வந்து ஒரு பதில் சொன்ன மாதிரி இருந்தது. அது பாருங்கள், இந்த ஆண்டிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. எனக்கு அவங்கள பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு. ஒரு மனசஞ்சலத்தோடவே கீழே இறங்கி வந்தேங்க அவர்கிட்ட பிரார்த்தனை வச்சுட்டு. பட் வந்து நீங்கள் வேல் கொடுக்குறப்ப அவரே எனக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்க என்னையே சுற்றி வந்து எங்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நம்ம சிஸ்டர் பற்றின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு சொல்கிறப்ப கண்டிப்பாக நல்லபடியாக குழந்தை பிறக்குங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாழ்த்துனாங்க. ஃபஸ்ட் நிறைய பேர் இந்த வேல் ஏன் கொடுக்குறீங்கக்கா, என்ன ரீசன், என்ன பிரார்த்தனை கேட்டப்போ இந்த மாதிரி நம்ம சிஸ்டருக்காக கொடுக்குறோன்றப்போ கண்டிப்பாக நல்லா பிறக்கும், கண்டிப்பாக நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்கன்னு சொல்லி ஒருத்தரும் சொல்கிறப்போ அதுவே போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையிலே ஒரு பாசிட்டிவான வைப். அது நம்ம வந்து அங்கே போய் ஃபீல் பண்ண தான் தெரியும். ஒருத்தருக்கு அதில் வாங்குறச்சா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு விதமான ஒரு ஏதோ ஒன்று நம்மளுக்கு கடவுள் கொடுக்குறான்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தோடு வாங்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு தேவை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப நான் ஏன் இதை எடுத்து பண்ணுறேன்றப்போ அந்த ப்ரெக்னென்சின்றது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பொண்ணுக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் நிறைய அதில் வந்து சஃபர் ஆகியிருக்கேன். ஸோ ஒரு குழந்தை நம்மளுக்கு கடவுள் கொடுக்குற ஒரு கிஃப்ட் அதை வந்து அந்த டைமில் அந்த டைம் நம்ம கிடைக்காதான்னு எங்கக்கூடிய மக்கள் நிறைய இருக்காங்க. நானும் அதில் ஒரு டைமில் இருந்திருக்கேன். ஸோ அந்த ப்ரெக்னென்சி நல்லபடியாக வந்து பிறக்கணும்னு நான் வைக்காத வேண்டுதல் கிடையாது. ஸோ எனக்கு அந்த டைமில் வந்து முருகர் பற்றியோ இந்த வேல் பற்றியோ தெரியாதனால என்னால் பண்ண முடியல. இப்போ எனக்கு தெரிஞ்சதுனால சரி ஓகே நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லது நடக்குமே அப்படின்றதுனால நான் பண்ணுறேன். ஏன்னா ஒரு பெண்ணுக்குமே அந்த தாய்மை அந்த ப்ரெக்னென்சின்றது ஒரு பெரிய வரம் அது. ஸோ அந்த சிச்சுவேஷன் அந்த ஒரு ஜோனில் இருக்கிறப்போ அது நல்லபடியாக ஹெல்த்தியாக போகணும் தான் நம்ம நினைப்போம் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் எவ்வளோ இருக்கும். ஸோ அவங்களால முடியலன்றப்ப என்னங்க நான் இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க, நான் ஏங்கியிருக்கேன். ஸோ அப்படி நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளோட ஃபேமிலியில் ஒருத்தங்கன்றப்போ இது எடுத்து பண்ணுறது எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க. எனக்கு வந்து அவ்வளோ பூரிப்பாக இன்றைக்கி நான் வந்து போய் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா அந்த குழந்தை நல்லபடியாக பிறந்தது தான், அதோட நம்மளுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். நல்ல ஹெல்த்தியான ப்ரெக்னென்சியாக இருக்கணுன்றதை நான் வேண்டியத விஷயம். ஸோ அதை கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். நீங்களும் வேண்டிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நல்லபடியாக வந்து எந்த குறையும் இல்லாமல் சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்ற ஒரு வேண்டுதல் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நீங்களும் வேண்டிக்கிட்டிங்கன்னா நல்லபடியாக கண்டிப்பாக எல்லாமே நடக்கும்.
அப்புறம் நிறைய பேருக்கு என்ன டவுட் என்னென்னா, இந்த கோயிலில் தான் கொடுக்கணுமாக்கா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து பக்கத்தில் எந்த முருகர் கோயில் இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முடிஞ்சால் கொடுத்துருங்க. அது ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றப்போ, முருகர் கோயிலுக்கு முருகர் பக்தர்கள் வருவாங்க. ஸோ செவ்வாய்ன்றது முருகருக்கு ரொம்ப உகந்த நாள். ஸோ அந்த நாள் நம்ம கொடுக்குறப்போ, ஸோ என்னென்னா அந்த வந்து முருகரே நம்மக்கிட்ட ஏதோ விஷயம் சொல்கிறாரு அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க. இங்கே பாருங்கள், ஒருத்தருமே வந்து இதை பற்றி நிறைய டீட்டெயிலாக கேட்குறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு வயசான பாட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி அங்கிளாக இருக்கட்டும், அவங்கவுங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இது என்னம்மா, என்ன ப்ரொசீஜர் இதுக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாமல் கூட நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. இந்த மாதிரி பண்ணால் எங்கேம்மா வாங்கணும், எப்படி கொடுக்கணும், இதுக்கு என்ன வந்து ப்ரொசீஜர், எப்படி அதை வந்து விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. விரதம்லாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே ஒரு டிவி சேனல்லேருந்து கூட பார்த்திங்கன்னா கேமராமேன் வந்து இருந்தாரு. அவர்கிட்ட கொடுக்குறப்போ, நான் சாமி நம்ப மாட்டேன், பட் நீங்கள் நல்லதாக ஒரு விஷயம் சொல்கிறீங்க, கண்டிப்பாக அதை நான் நம்புகிறேன் அப்படின்னாரு. ஸோ வார்த்தைகளுக்கு பவர் ஜாஸ்தி. நம்ம வந்து நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், பட் நம்ம வாயில வரக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு உண்மையில அவ்வளோ பவர் இருக்குது. எனக்கு டேவி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிளெஸ்டான டேன்னு சொல்லுவேன். அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. காலையிலேருந்து நிறைய வேலை இருந்ததுங்க. நான் பேக்கிங் நிறைய முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போய் நான் கோயில் போகிறதுக்கு முன்னாடி வந்து குளிச்சுட்டு திருப்பி கோயிலுக்கு வந்து இந்த நம்ம தானம்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து பாடி சரவணா ஸ்டோர் போய் அங்கே போய் ஃப்ரிட்ஜு ஒன்று பெருசு நம்மளோட பேக்கிங்காக பார்த்தேன். ஏன்னா வந்து நம்ம வந்து இப்போது பட்டர்லாம் பல்காக வந்து வாங்கி வைக்கிறப்போ நம்மளுக்கு ஸ்டோரேஜ்க்கு வந்து பெரிய ஃப்ரிட்ஜ் வேணும். ஸோ அதுக்காக அங்கே போய் பாடியில் போய் ஃப்ரிட்ஜு பார்த்துட்டு அதை வாங்கிட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா அம்மா வீட்டில் போய் ஸ்டே பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்ட்டு. இன்றைக்கி இப்போ இது வரலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக போயிட்டு இருந்தது. ஸோ ஒரு நிறைவான ஒரு நாள்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் மறக்காமல் தயவுசெய்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நீங்கள் ப்ரே பண்ணுங்கள், வேண்டிக்கோங்க. பேர் வந்து சொல்ல விரும்பலை, நான் அது வேண்டாம். பட் நீங்கள் அவங்க நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சாலே அது போதும். ஸோ அதுக்காக நீங்கள் ஜஸ்ட் சுவாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க நல்லபடியாக எல்லாமே நடக்கணும்னு. என் லைஃப்பில் ஒரு கடவுளுமே வந்து நம்புறப்போ எனக்கு நடக்கக்கூடிய மிராக்கள் நான் ஷேர் பண்ணிக்கிட்டே வந்தேன். வராகி அம்மனாக இருக்கட்டும், பாபாவாக இருக்கட்டும், முருகராக இருக்கட்டும். ஸோ எனக்கு வந்து நடந்த விஷயங்கள் அப்படியே ஓப்பனாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது இந்த சுவாமியால் எனக்கு இதெல்லாம் நடந்திருக்குக்கா, இந்த வேண்டுதல் நான் வச்சு நடந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் தான் மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, உங்கள் வீட்டில் ஏதாவது பொருள் தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் தொலைச்சிட்டிங்கன்னா விநாயகர்கிட்ட, அப்பா நான் உனக்கு வந்து ஒரு சின்ன துண்டு வெள்ளம் தரேன், தயவு செஞ்சு இந்த பொருளை எனக்கு வந்து கொஞ்சம் காமிச்சு கொடுத்துன்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பொருள் வந்து உங்களுக்கு கிடச்சிருமா எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்கள் அம்மா வந்து ஏதோ ஒன்று தொலைச்சி தேடிட்டே இருப்பாங்க. உடனே வந்து அப்பா பிள்ளையார், அப்பா நான் உனக்கு வெள்ளம் வைக்கிற, தயவு செஞ்சு இந்த பொருளை காமிச்சு கொடுத்துன்னு சொன்ன உடனே கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷத்தில் அந்த பொருள் கிடச்சிரும். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன சென்டிமெண்ட் தான். ஸோ அந்த மாதிரி எந்த சென்டிமெண்ட் உங்ககிட்ட நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. கோமாதாக்கும் வந்து வேல் வேணுமா, நம்மக்கிட்ட வாழைப்பழம் இல்லை, அப்புறம் வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ நல்லபடியாக 101 வேல் கொடுத்து முடிச்சாச்சுங்க. கடைசி வேல் பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டருக்கு தான் வந்து கொடுத்தேன். குழந்தையோடு வராங்க பாருங்கள். ஸோ அவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு சின்ன வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேறியாச்சு. ஸோ நீங்களும் நல்லபடியாக வேண்டிக்கோங்க. நான் அதான் ஒன்றே ஒன்று தான் திருப்பி கேட்டுகிட்டே இருக்கேன். நம்ம வேல் கொடுக்குறத இந்த தம்பி பார்த்துட்டே இருந்தால் போல் இவரும் வந்து வாங்கினார் போல இருக்குது. அப்போ வந்து அக்கா நீங்கள் இத்தனை பேருக்கு வந்து நின்று வேல் கொடுக்குறீங்க, உங்களுக்கு நான் ஜூஸ் கொடுக்குறேன்னு சொல்லி கரும்பு ஜூஸ் நமக்கு ஃப்ரீயாகவே கொடுத்தாரு. ஸோ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு.